ஸ்கூல்ல சண்டை போட்டு பிரின்சிபல் கிட்ட மாட்டிக்கிட்டதால வீட்ல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வர சொன்னதால ஜே அவங்களோட பெரிய கசினான ஆஞ்சலோவை வர வச்சு பிரின்சிபல்ல போய் பார்த்துட்டு வந்தா ஜேவை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. சரியான கோவமான ஆஞ்சலோ பழைய ஸ்கூல்ல பண்ண சேட்டைகள் மாதிரி இங்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் பண்ண இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? கீஃபர் உன்னை ஏதாச்சும் மிரட்டுறானா? அதுக்கு தான் நான் உன்னை ஹாரிஸோடவே இருன்னுலாம் சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும். சரி ஓகே, இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கிட்டு அவனோட கிரெடிட் கார்டை ஜே கிட்ட கொடுத்து உனக்கு பிடிச்சதை ஏதாச்சும் வாங்கிக்கணும்னு சொல்லி போயிடுறான். ஏன்னா இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தாலையா, அதுக்கு காம்பன்சேட் பண்ற விதமா ஜேவும் அந்த கார்டை வச்சு வீட்டுக்கு வரும்போது புது சைக்கிள் அண்ட் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹாரிஸ் எப்படி உனக்கு காசு கிடைச்சதுன்னா ஆஞ்சலோ தான் கொடுத்தாருன்னு சொல்ல, இங்க பாருங்கம்மா என்னமோ இவளே சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டு கோச்சிட்டு போயிடுறான். அப்புறம் அவங்க ஆன்டியோ அவனை விட்டு தள்ளுமா, இனிமேல் இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கட் பண்ணா எங்க யூரியோட வீட்டுக்கு ஒட்டுமொத்த செக்ஷன் பசங்களும் வந்திருக்காங்க. எதுக்குடான்னு பார்த்தா கீஃபர் தான் வர வச்சிருக்கான். பிகாஸ் அவனுங்க போட்ட பிளான அதான் ஜேவை லவ் பண்ணி ஏமாத்தி ஹாரிஸை பழி வாங்கலான்ற பிளான பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்றதுக்காக. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல ஜேக்கு ஹாய் எல்லாம் சொல்றான். அவங்களும் அவனை கண்டுக்காம போய் பிளேஸ்ல உட்காரலாம்னு பார்த்தா வேற ஒருத்தான் அவங்க பிளேஸ்ல தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். சரி பக்கத்து டெஸ்க்ல எங்கேயாச்சும் உட்காரலாம்னு பார்த்தா அங்கேயும் உட்காரவே விட மாட்டேன்றானுங்க. அப்ப கீஃபர் என் பக்கத்துல வந்து உட்காருன்றான். வேற வழியே இல்லாம ஜேவும் அவன் பக்கத்துல போய் உட்காந்தா கீஃபர் அவங்கள பார்த்து வலிஞ்சு வலிஞ்சு சிரிச்சுட்டே இருக்கான். என்ன இவன் இந்த மாதிரி எல்லாம் சிரிக்கவே மாட்டானே, சம்திங் ஃபிஷ்ன்னு ஜே யோசிச்சிருக்காங்க. அடுத்த நாச்சுன்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.